டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக மீது முதலமைச்சர் விஜய் சரமாரி குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு முந்தைய ஆட்சியாளர்களே காரணம் எனவும் விமர்சனம். முதலமைச்சரான பின்பும் திமுக என புலம்புவது ஏன்? முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு திமுக பதிலடி. தீர்ந்து போன சக்தி என அதிமுகவை விமர்சித்த முதலமைச்சர் விஜய்க்கு இன்பதுரை பதிலடி. வாடகை சக்தியை விரட்டும் ஒரே ஜனநாயக சக்தி அதிமுக எனவும் விளக்கம். திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணனின் மகன் களம் இறங்குகிறார். தாவேக்க வட்டாரங்கள் தகவல். இடைத்தேர்தலில் 100% போட்டியில்லை, திருமாவளவன் திட்டவட்டம். இனி விரிவான செய்திகள். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் திமுக மீது சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். 6 மாதங்களுக்கு விமர்சிக்க மாட்டோம் என கூறிய திமுகவினர் தற்போது கல்யாண வீட்டில் புலம்புவது போல் புலம்பி வருகிறார்கள் எனவும் அவர் காட்டமாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு முந்தைய ஆட்சியாளர்களே காரணம் எனவும் விஜய் சாடினார். அனைத்து நிதி வாய்ப்புகளையும் லாக் செய்துவிட்டு திமுக அரசு சென்று விட்டதால் 1 மாத காலத்தில் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்யப்பட்டதாகவும் விஜய் கூறினார். முதலமைச்சர் ஆனது கூட மறந்துவிட்டு விஜய் திமுக என புலம்பி வருவதாக அக்கட்சியின் மருத்துவர் அணி நிர்வாகி எழிலன் பதிலடி கொடுத்துள்ளார். ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் தமிழகத்தில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அதற்கு அவர்தான் தீர்வு காண வேண்டும் என்றும் எழிலன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவை தீர்ந்து போன சக்தி என விமர்சித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அதிமுக எம்பி இன்பதுரை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வாடகை சக்திகளின் உதவியுடன் ஆட்சியில் ஒட்டிக்கொண்டிருக்கும் தாவேக அரசை விரட்டும் ஒரே சக்தி அதிமுக தான் எனவும் இன்பதுரை கூறியுள்ளார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணனின் மகன் சிரஞ்சீவி போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் இருந்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அத்துடன் சேர்த்து 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணனின் மகன் சிரஞ்சீவி போட்டியிடுவார் என கூறப்படுகிறது. இடைத்தேர்தலில் 100% போட்டியிடப் போவதில்லை என தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியில் திருமாவளவனை நிறுத்த முதலமைச்சர் விஜய் முடிவு செய்துள்ளதாகவும் அவருக்கு அமைச்சர் பதவி அல்லது துணை முதல்வர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டது. ஆனால் இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தொல் திருமாவளவன் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு தாவேகாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கு செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் மாதம் 6ஆம் தேதி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் உறவு முறிவு ஏற்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணியில் திமுக இடம்பெற வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது. அதே வேளையில் காங்கிரஸ் பாஜக அல்லாத கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை இன்று அண்ணாமலை சந்திக்க உள்ளதாகவும் அவரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தலைவர்களின் ஆசையுடன் அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த முடிவை அண்ணாமலை எடுத்துள்ளாராம். புதிய கட்சி குறித்த அறிவிப்பை அவர் ஓரிரு நாட்களில் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் தோல்விகளால் நாம் தமிழர் கட்சி இனி தனித்து போட்டியிடுவதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியை தொடங்கியதில் இருந்து சீமான் தனித்து களம் கண்டு வருகிறார். அவர் தேர்தலில் வெற்றி பெற முடியாவிட்டாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளார். எனினும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்துள்ளது. எனவே இனிவரும் தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டாம் என அக்கட்சியின் நிர்வாகிகள் கூறி வருவதாகவும் இதுகுறித்து சீமான் யோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டுக்குள் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பயோமெட்ரிக் முறை கட்டாயம் அமலுக்கு வருகிறது. இந்த அறிவிப்பினை அரசு ஏற்கனவே வெளியிட்டிருந்த நிலையில் தலைமை செயலகத்தில் மனித ஆற்றல் மேம்பாட்டு பிரிவு ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. படிப்படியாக அனைத்து ஊழியர்களுக்கும் இது கட்டாயமாகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.